தாளாட்டு பாடுகிறார் செல்லாண்டி. குழந்தைகள் தூங்கியாச்சு. அடுத்தபடியாக மாயவனை அழைத்து சரி மாயவண்ணத்தரதானே ஆலோசனை செய்தாங்கள நேரம் செல்லாண்டியே. இப்படி இந்த குழந்தைகளை நாம தானே வளர்த்துகின்ற பொழுது சரி நம்ம ஆலயத்திலே இந்த குழந்தைகள் வளருகிறது உண்மைதான் என்பதை அண்ணா மாயவா நன்றி. ஆனால் இதனால் இதுவரையிலும் எத்தனையோ துரோகத்தை செய்திருக்கிறார் பங்காளிகள். பங்கும் பங்காளிகள். உன்னுடையான எப்படியும் கொல்ல வேணும், தாமரையான எப்படியும் கொல்ல வேணும். உண்மைதான். அப்படி என்று அவர்கள் வெள்ளாமையிலே இருந்து சரி அவர்களை வாழ்வதற்கு இல்லாமல் துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றார் அல்லவா இதுவரை. ஆமா. எப்படி இருக்கக்கூடியவர்கள் சரி நாளைக்கு இந்த குழந்தை செல்லாண்டி கோயிலே 2 குழந்தைகள் வளருது, அப்படி இனி யாராவது பார்த்து யாராவது சொன்ன சரி அது யாரு என்ன அப்படின்னு இன்னும் பங்காளிகளோ மற்றவர்களோ இந்த குழந்தைகளுக்கு ஏதேனும் ஆபத்து விளைவிக்கலாமே, தீங்கிழைக்கலாம். இதுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறீர்கள்? அம்மா செல்லாண்டி, மக்களுக்குத்தானே 5 வருஷத்துக்கு அறிவாகரம் வர வரையில் நம்ம ஆலயத்துல நிலவரையிலேயே வளர்த்தலாம். நாம நிலவரி உண்டு பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமாமாய் அவன் செல்லாண்டியும் அவனுடைய ஆலயத்தில்தானே அன்னைக்கு நிலவர அன்னைக்கு அதை அண்டர்கிரவுண்டுங்கிறாங்க. ஆமா ஆமா. அது போல சரி அந்த நிலவரையான கொண்டு வண்ணி அந்த நிலவரையிலான சீராட்டி வளர்த்துவாரான நேரம் என்னுடைய முகமே தெரியாம நிலவரக்குள்ளே வளர்த்தை கொண்டு வருகிறார் செல்லாண்டி. இந்த வரலாற்று மாளிகையிலே பெண் குழந்தையை வச்சு தாமரையரியன் ஆட்சியும் நம்மளுக்கு ஈசன் ஜெயநாத் கொடுத்த வரமானது 3 மக்களுக்கு. மண்ணுக்கு 2 ஆணும் மனையாள பெண்ணொருவி 3 மக்களுக்கு வரம் கொடுத்தேன் என்றல்லவா ஈசன் நம்மளுக்கு வாக்களித்தார். இனிய வரம். ஆனா நம்மளுக்கு பிறந்திருக்கிறது இந்த ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு. ஆமா. அது பொட்ட புள்ளதேன்னு பிறந்திருக்குது. ஆமா. ஆண்மக்க விறக்கிலேயே என்ற கவலையினாலதான தாமரையர் எனாட்சி குழந்தை எடுத்து தொட்டலே வச்சு ஆமா தாராட்டு பாடுறாங்க நேரம் தாமரையா. அட்டுப்பால் அந்த குழந்தைக்கு அட்டுப்பாலை கொடுத்து சரி தன் மார்புகளிலே பால் சுரக்காமல் மாயவர் மார்புகளை வத்தடித்திருக்கிறார். ஆமா. ஏனென்னா அண்ணன் வந்து பால் அருந்துவதற்கு முன் தங்கச்சி பால் அருந்த கூடாது. அப்படி தங்கச்சி முன்னே பால் அருந்தினா சரி நாளைக்கு எச்சப்பால் குடிச்சவன் வேண்டா நீ. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு அச்சன் கலங்கிவிடும். அதனாலே மார்புகளை வத்தடித்து வைத்திருக்க தாய்ப்பால் இல்லாததால அட்டுப்பால் பார்த்து தொட்டல வச்சு அப்பதான அட்டுப்பால் உடாலைய நேரம் தாமரையே கண்ணே காணிரதம்மே கண்ணே நிகழ்ந்து பக்கரையே கண்ணே கண்ணே ராரி தம்மே என்னங்கம்மையாக கண்டு சக்கரையே அவன் மரோ
காவல் வச்சு பச்சத்தேனையோ வந்தோ இந்த பதவியே என்ன வச்சத்தேனே அறிஞ்சோ வந்தோ இந்த பங்கிலியை அடிச்சான் கண்ணோடக்கு வேறக்கு கண்ணே நடுங்கியே கவனுக்கு என்ன அஞ்சிலே அருங்கிலியை காவல் வச்சிருவோம் அள்ளித்தேனையோ வந்தோ கண்ணே நடுங்கியே அப்படியே பொட்டுமணியாக தட்டப்பருப்பாட்டம் அடே மாட்டிடாப்பா துப்பே இப்புள்ள தூங்கிடுது இந்த புள்ள தூங்குச்சு போடு போடுன்னு முடிச்சுக்கிட்டே இந்த பாரு புள்ள தூங்குச்சு குப்பி அப்புறம் அப்படின்னுயா புள்ள எந்த அதனால தூக்கமே வரல ஏ துப்பே நீ சொன்னத நானும் தான் இந்த தெரிஞ்சு இப்ப எல்லாம் பண்ணலாம்னு பண்ற போது தோஞ்சிப்பா நாளைக்கு பேரம் பேசிக்கெல்லாம் ஆட்டுறது நேற்று வேற வராமட்டாங்க கேட்காம கேட்கறாங்க ஆமா நீ எல்லாம் ரெண்டு எலி முடிச்சுக்கிட்டு ஆரி இன்னைக்கெல்லாம் எப்படிங்க ஆமா பம்பு படிக்க மாட்ட அப்புறம் அதுக்கு மேல இந்த தீப்பெட்டி கொடுத்துட்டா சரிங்க அது கம்புடு படிப்போம் இப்படியாக இப்படியாக தாமரை வளநாட்டிலே வளர்த்தை கொண்டு வருகிறாள் இந்த பெண் குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணங்களாக இப்படி வளர்த்தி வருகின்ற பொழுது ஆனால் அன்னவரிடத்திலே சில நாள் கிடைத்த பிற்பாடு அன்னவரிடத்திலே சொல்லுகிறார் என்னதே ஆட்டினாலும் என்னதே பாடினாலும் அழைச்சிட்டே ரொம்ப மனைவி விருக்குன்னு எந்திரிச்சுக்குது அழுதுக்குட்டே கிடக்குது அது அப்படித்தான் இருக்கு 2-3 மாசம் கம்முன்னு இது நல்லா எத்தனையோ வாராங்க குழந்தைய பாக்குறாங்க குழந்தைய அழகுனா ஆமா இந்த மயிலிக்க வச்சு வந்து பார்த்தாப்ப குடிச்சு அது அழுதுகிட்டே இருக்குது அதுக்கு மேல ஒரு கிளி இப்படி பிறந்திருக்குது அக்கினிச்சர மாலை அக்கினிச்சர மாலையோடு கண்ணகையால் கால்சிலம்போடு பிறந்தார் ஆமா கணமதுரை பாலாச்சின்னு சொல்லுவாங்க அதுபோல தங்காயானவள் அக்கினி சென்றோடு பிறந்திருக்கிறார் என்ன நடக்க போகுதோ தெரியலை ஆனா களத்தில மாலை கொடியானதை சுத்தி பிறந்ததுன்னா
குளத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. மாடை சுத்தி பிறந்ததுன்னா மாமன் கலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இது என்னமோ தெரியல, அக்னி சென்றோடு விருந்திருக்கிறது. ஆமா. நல்லதா கெட்டதாங்கிறத போக 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 பார்த்தா தெரிஞ்சு. அது நல்லதாத்தான் பரவாயில்ல. என்ன குழந்தைக்கு இந்த திரி எடுத்துட்டு வா, கொஞ்சம் திரிகையும் சுத்தி போட்டாட்டே குழந்தை தூங்கு. ஓ, அப்படின்னு சொல்லிட்டான். அந்த குழந்தைக்கு திரி சுத்தி போடுவதும் சரி, அதுக்கு ஆராய்ச்சிகள் எடுப்பதும், திஷ்டி பொட்டுகள் வைப்பதும், திஷ்டி கழிப்பதும், இப்படியெல்லாம் செய்து அந்த குழந்தையை சில காலங்கள் வளர்ந்து வருகிறது வளநாட்டில். அப்படி வளர்ந்து வரும் போது தாமரையர் ஆட்சி ஒரு நாள் அன்னவரிடத்திலே இருந்து, அப்ப என்ன வீரன் சொல்லுறாரே நேரமையா அத்தமாகே பத்தாவே அத்தமாகே பத்தாகவே அத்தமாகே பத்தாகவே அருமையிட்ட எங்கானவா எங்கானவா அத்தமாக பத்தாவே அத்தமாகே பத்தாகவே அத்தமாகே கொண்டு வச்சுட்டு வாரே அருமையுள்ளோ எங்கானவா வந்தவாரே மாமனல்ல மகனே நீங்கோ மாமனல்ல மகனே நீங்கோ மாமனல்ல மகனே நீங்க மாலையிட்டோ எங்கனவா மகனே எங்கனவா மாமனல்ல மகனே நீங்கோ மாமனல்ல மகனே நீங்கோ மகனே நீங்கோ மாலையிட்டோ எங்கனவா எங்கனவா சுவாமி. என்ன ஆனாட்டுக்குத்தானே இப்ப சில நாள்களெல்லாம் சில மாதங்கள் கழிந்தது. இப்படியே இருந்ததுன்னா இந்த குழந்தைக்கு நாம என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? அண்ணாடு குழந்தைன்னு கூப்பிடுறதா, இல்ல பிள்ளைங்க வான்னு கூப்பிடுறதா, இல்லையா அதுக்கு ஒரு பேருன்னு வச்சாத்தான பேரு சொல்லி கூப்பிடலாம். அப்படி அதுக்கு பேரு வைக்கணும்னா அந்த பிறந்திருக்கிற நேரங்கள் அதான் பார்க்கணுங்க. ஏன்னா இன்னைக்கு நாம தன்னை போல செல்லாண்டிய மகனுக்கு தேர் ஓட்டித்தான் பிறந்தது, இல்ல நாம இந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டதுனால இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி சாமி பேருதான் வைக்கணும். அப்படி இருக்காரு யாத்தா அப்படின்னு வைக்கிறோம். இப்படி எல்லாம் பேர்களை வச்சோம்னா நாளைக்கு வருங்காலத்திலே ஒரு காலாகாலத்துல ஒரு கல்யாணங்க செய்யணும் அப்படின்னா அந்த பொருத்த நமக்கு சரியா வந்து அமையாது. அப்படி இல்லாம நாம கல்யாண மூச்சை கொடுத்தா 3 நாள் 4 நாளுக்குள்ள நம்ம வீட்டுல உடை செஞ்சுட்டு வந்து உட்காந்து அதுதான் நல்லது. நல்லதா? ஏமா அங்க நான் பாக்குற கோவிட் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அதனால அதாவது ஒரு பிறந்த நட்சத்திர படி அதுக்கு தக்கபடியான பேருகளை வச்சாக்க நாளைக்கு இப்படி ஒரு சுபகாரியங்கள் செஞ்ச போதும் பொருத்தங்கள் சரியாக அமையும். அப்படி அமைஞ்சாத்த அவங்க வாழ்க்கையில நிம்மதியாக நல்ல முறையில இருக்கு. அப்படின்னா இந்த ஐயரை போய் பார்க்கணுமா? சோசியரை கூட்டிட்டு வந்து கொஞ்சம் பார்த்தா தேன தெரியும். சும்மா எப்படி தெரியும் நம்மளுக்கு? சோசியாருக்கு தான் தெரியும். தெற்கு தெருவுல தான் இருக்கிறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு தேன தெரியும். ஒரு சீக்கிரமாகத்தான் அவரை தகவலை சொல்லி வர சொன்ன சோளம் தொட்டி விட்டு நான் போய் சோசிகாரன் வர சொல்ல பொருள் என்று சொல்லி அப்ப குடியாத்தர் வரதானே வரத்தானே கண்ணுக்கட்டு வில்லமரம் கணபதியார் கோவிலுக்கு முன்னால வந்திருந்து என் குடியாத்தர் வரதானே அப்ப யாரை அழைச்சாங்க யாரும் யாரோ மாடா சோளம் போட்டி ஏனோ மாற நீ பேசவில்லை மாறவே
அழைக்கின்ற பொழுது சோழாந்தோட்டி காதிலே கேட்டார். ஆமா. அது பெண்ணே காராயி நிஜமாக அழைக்கிறாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். நம்ம பையன் என்ன பண்ற? நம்ம பையனா அவன் விளையாட போயிருப்பேன். விளையாடுக்க போயிட்டானா? பரவாயில்ல பரவாயில்ல. நான் சென்றேன். அவன் சொன்னபடியே கேட்கறது இல்ல, கூட அன்றது இல்ல. ஏண்டா ஏண்டா பல்லு வலிக்குதா? பாடா பாடா ஏதுல பாலு ஊட்டிட்டியா? நானும் பால் கம்மியா இருக்குதுன்னா இதுதான் காரணம். நீ போய் ஊட்டி போடுற. ஆமா அதே எருமை எங்க ஊட்டிக்கிறீங்களா போறியா? டேய் வச்சு போடு வச்சு போடு. இல்ல நான் போட வளைக்காது பழகிக்கிடுது. சரி சரி அரேப்பா. ஆமா போ. அப்ப எங்க போற? அப்ப எங்க போறேன்னு போய் கேடு போ. ஏண்டா அப்ப எங்க போற? தங்கம் அப்ப எங்க போற? அப்பா வேணா வீரபாகு நிஜமாக அழைக்கிறாங்க. நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். சும்மா கலைச்சா போக. ஆமா 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 ஆமா. அம்மா நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறியா? நல்ல வய பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். அம்மா ஏடா நான் உன்னை பாத்துக்கிறேன். சரியா? நான் நீ பார்த்ததே இல்லையா? உனக்கு அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டு சொல்லுச்சு. அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டு சொல்லுச்சு. பார்த்துட்டே இருக்காரு. என்ன வந்த மளிகை கடைக்காரதான் வராங்க, அப்புறம் வேற யாரு வர? அதனாலதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுச்சு அப்பா. பாத்துக்கிட்டு இருந்து வந்து 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 வராதுக்கு முன்னே நீ போட்டு கொடுக்கலாம்னு பாக்குறேன். ஆமா என்னாலும் அவங்க பேசினீன்னு நான் அப்பா தான் சொல்லிடுவேன். சரி சரி. போய் விளையாடு. நீ போடப்பா நான் பாத்துக்கிறேன். போடாப்பா. சரி தங்க போயிட்டு வரேன். அப்ப சோழாந்தோட்டியானவர்கள் ஒரு சீக்கிரமாக அந்த கல்லைக்கட்டை வில்லமரம் கணவதியார் கோவிலுக்கு அருகாமையிலே வருகின்ற புதியாத்தரவர் இருக்கிறார். இது கண்ட சோழாந்தோட்டி விதமான முடிய முடிய வாப்பாய் வல்லவரமாய் வல்லவன போல இருப்பாய் மேல எழுந்திரி சாமுகா. ஆனால் சாமி எஜமானே என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினமானது இணைய கூப்பிட்டீங்கள் சுவாமி. தன்னம் நன்னானே நாம் தானம் நன்னானே நாம் தானம் நன்னானே நன்னானே நன்னானம் தானானே நானே நன்னே நன்னா தன்னமானே நன்னா தன்னமானே நன்னா தன்னமானே நன்னானே நன்னா நன்னா தானே நன்னானே நன்னா அழைத்தோ வீகாரோம் என்ன அன்புடானே சொல்லோம் எங்க அழைத்தோ வீகாரங்காலே அன்புடானே சொல்லோம் எங்கோ கூப்பிட்டோ விகரங்காலே எஜமானே நீங்கோ குணமுடானே சொல்லோம் உங்கோ சாமி அன்புடனே சொல்லும் அன்புடனே சொல்லும் சாமி இணையான சாமி காரணம் என்ன நீங்க அன்புடானே சொன்னோம் எங்கோ இணைய கூப்பிட்டு என்ன குணமுடானே அப்பா சாம்புகா சாமி எஜமானே சீக்கிரமாக போய் இந்த பஞ்சாங்க ஜோசியாரை கூட்டிக் கொண்டு வா. அப்படிங்களா? அரமணிக்கு ஜோசியம் பார்த்து குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக ஜோசியம் பார்க்க வர சொன்னாங்க. உடைய கவுண்டர் கூட்டிக்கிட்டு வா. சாமி உத்தரவுங்க சுவாமி கூட்டிட்டு வா. ஒரு சீக்கிரமாக சென்று அழைத்து வருகிறாங்க சாமி. போய் வருகிறேன். என்ற சோழாந்தோட்டி தானே தொட்டி தடி கையில் எடுத்து தொட்டி தடி கையில்
வாயாண்டோ அன்னைக்கு வரையில சோசையார கூட கிழக்கு மண்ணா இருந்தது. இன்னைக்கு 3 வாரம் நடை இருக்குது. 3 பக்கம் நடை காத்தோட்டம் கிடைக்கிட்டு அப்படி வச்சிருக்கிறேன். ஆமா ஆமா சுவாமி சுருக்கு இல்லாம கட்டு வெளியே போற போது ஆருக்கு தெரியப்படாது பார்த்து அங்க என்ன நீ வரீங்க இல்ல ஏதோ 2 வாரமா பேசலான்னு வந்தேன். கம்முன்னு இருங்கோ. ஏன் இப்படி வந்து நீ வீட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒருத்தரும் இல்லாம இருக்கு. அதனாலதான் பேசினேன். ஏங்க அது ஒரு நேரம் காலம் இல்லை, சும்மா நேரம் பேசிக்கிட்டு இல்ல இன்னைக்கு கொஞ்சம் நல்லா மின்மின் நல்லா இருக்குது இன்னைக்கு. ஏன் அங்கேயும் இங்கேயுமே தொடர்றீங்க? ஏன் பாராளுமே இருக்கிறாங்க ஆறு பாக்குறாங்க 5-6 சடந்தான் பாக்குறாங்க. இதுல என்ன அன்னாடு கோயிலுக்கு கோயிலுக்கே போய்கிட்டு இருந்தா எத்தனை நாள் ஏதாவது ஒண்ணு சொன்னேன். சரி இப்பதான் எனக்கு வலிச்சுட்டு இருக்கிறேன் கோயிலுக்கு போகணும். இல்ல ஐயர் அப்படி எல்லாம் போகும் இல்ல போக பிடிக்கும். அப்படி எல்லாம் கும்படம் இப்படி எல்லாம் இருக்கத்தே உண்டாயிருக்கு. ஆமா 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 ஒரு வருஷம் காத்திருந்த கையில் ஒரு பாப்பா. அது என்ன ஆகாது முத்து பாப்பா முத்த முன்னு கேப்பா. அது என்ன ஆகாது மளிகை கிடக்காருன்னா கொஞ்சம் ஆகுது. சத்தம் போடுது அத போய் என்னன்னு பாத்துட்டு வரலாமல் இல்லை. அது எங்கிட்ட வந்து சும்மா உழைக்கிறீங்க. அதனால கொடைச்சாப்புல தானே இருக்கு, சும்மா போங்க. சொன்னா ஊர் கொத்துக்காரரு ஊர் பெரிய கணக்காரரு முப்பாட்டுக்காரர் எல்லாம் சொன்னா கேட்டாங்களா? கடை இங்க வேண்டாம் ஜாமி இங்க வேண்டாம்னு சொன்னேன். பக்கத்திலேயே வச்சுட்டாங்க. அது வரையிலையும் கோவில ஐயோ ஐயோன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நீ நடை நேக்காத ரக்கை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கொஞ்சம் முட்டு கொடுத்துல நாளை அத்துவான். சும்மா நம்ம ஆட்டு முன்னாடியே வந்து ஐயோ ஐயோன்னு சாமி கோயில் எல்லாம் இருக்கு. இங்கேயே வந்து என்ன இப்ப பொம்பளை கட்ட ஒரு 2 வளம பேசுறான்னு பேசுனேன். அதுக்காக ஈஸ்வரியே கால வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி ஆத்தா ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. அப்ப சாமி கண்ணல் நீக்கு பாரு ஏனுங்க சாமி கண்ணல் நீக்கு ஆறு பாரு ஏனுங்க கடைக்காரா இருந்தா ஆள் இல்ல போயிட்டுதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஏது கடை நம்மளுக்கெல்லாம் கடன் ஏதுங்க இல்லையா? கடை வாங்குறோம். அப்புறம் எனக்கு நம்ம தான் வந்து உடச்சு போடுவாங்களா இருக்குது. யாரும் வந்து ஏதாவது பூசை கீசை இருக்கு, இது கல்யாண டைமா இருக்குது, ஏதாவது முகூர்த்தம் கேட்கறதோம் நல்லது கெட்டதுக்கு ஏதாவது கூப்பிடுதான் போங்க. நீ நான் நகை நப்பு போட்டு குடிச்சுன்னு வெளியே வந்துடாத. காலம் எப்படி கிடக்குது நானே பாக்குறேன். அடி வாப்பு அங்க போங்க இங்க வாப்பு. அடி நீ பொறவுக்கு வந்துடாத இங்க நின்று சாம்புகா தெற்கு தெருவு ஏரோடும் வீதியிலே வாழக்கூடிய பஞ்சாங்க ஜோசியர் நரச்ச மயிலுடைய மகன் கிச்சுமயிருக்கு பணிவான வணக்கம். கிச்சுமயிரா கேட்கறது இல்லை. நரசிம்ம ஐயருடைய மகன் கிருஷ்ணம் ஐயர்னு சொன்ன அப்படி சொல்லி நீ கிச்சுமயி இருக்கிற ஐயர் செவிட்டு போடையா சுவாமி கும்பர கும்பர கும்பரனுங்க கும்பர 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 நல்லா நல்லா சுகமாடு. அப்புறம் என்ன சோழி சுவாமி அதுல வாருங்க. சாமி அதுல வாருங்க. எதுல ஆத்தா இல்லைங்களா? ஆட்டால நான் இங்க இருக்கிறேன். ஏறிக்கிட்டு மின்னுக்கு நிக்கிறேன். அந்த காப்பி இது கொடுப்பாங்க, அதனாலதான் எனக்கு வேற இல்ல காப்பி. பாப்பு அங்க என்ன சும்மா கொண்டாங்க வாங்க வச்சுக்கணும். போன சோழி பார்த்துட்டு வந்தாருமா சாம்புகா நம்ம ஊர்ல ஆயா நீ காப்பி உனக்கெல்லாம் ஊத்த மாட்டேன். அப்படிங்களா? சாமி அதை வாருங்க. இதமா அந்த நம்மளை கையோட 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 கூட்டிட்டு வர சொன்னாங்க. கையோட தான் இருக்கிறேன் கையோட தான் இருக்கிற கையை வெட்டி போட. ஐயோ அதெல்லாம் சாமி வடநாட்டை ஆளக்கூடிய கொடியா சாமின்னு சொன்னா நம்ம காராள சாமி இதை வாங்க. அப்பா சோழாந்தோட்டி ஒரு சீக்கிரமாக தெற்கு தெருவு ஏரோடு வீதிகளை சென்று நம்ம ஜோசியார கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏன்னா உங்க வேறு 32 வாழைகள் தூர் போய் கிடக்குதாமா. என்ன பேர் வாங்கி இருக்கிறோம். 32 வாழைகளுக்கு வேறு
தூர்வாய் கிடக்குது. அப்படியா? ஆமாங்க சாமி. சரி, துணையாத்தேர்மர் தாமரையாத்தா வர சொன்னாங்கன்னா நான் உடனே வந்துடுறேன். நீ முன்னால போ, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க போலாம். சீக்கிரம் வந்துடுறேன். நீ பாப்ப அந்த பஞ்சாங்கம் எடு. பஞ்சாங்கமா? பஞ்சாங்கம் எடு. கன்னிவாடி எடு. கன்னிவாடி ஏத்தாக்க மோகனூர் கண்ணு கண்ணாடி. கண்ணுக்கா? கண்ணு கண்ணாடி எடு. அப்புறம் பொடிமட்டா மூக்குடி எடு. அது எதுக்குங்க? அம்மான மூக்குடி வேணும்ல, எடுத்துட்டு வா. பஞ்சாங்கம் வாங்க. பஞ்சாங்கமா? அது எங்க வச்சீங்களே தெரியலையே. இங்கதானே வச்சிருந்தேன். கொஞ்சம் போனீங்களே. கரையான் நின்று ஓடுறது கொஞ்சம் அங்க வச்சிருந்தேன். எடுத்துட்டு வா. கையை வச்சு மறைச்சு சொல்லிட்டு வந்துடுறேன். கவுண்டர் வீட்டுக்கு போனா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரலாம். ஒரு மாசமா ஒரு குழப்பம் ஓடல. வாங்கிட்டு வா. போன வாரமே 8 நாள் மழை பிடிச்சிட்டு எந்த பூஜையும் இல்லை. வாங்கிட்டு வா. எடுத்து வச்சிருக்குதா? இருக்குதா? ஒரு சம்பளம் நிறைய வச்சிருக்குது. ஒண்ணு சரி, நான் போயிட்டு வரேன். ஆத்த பாத்துக்கோ. நான் போயிட்டு வாங்க. நீ போயிட்டு வாங்க. அதுக்கு என்ன நடக்குது? ஆத்த பாத்துக்கடி. அது எனக்கு தெரியாதா? நீங்க சொல்ல நீ போய் நான் பாத்துக்கிறேன். போயிட்டு மெதுவா வாங்க. அவசரப்பட்டு பெரிய இடத்து சமாசாரம் அவசரப்பட்டு வராதீங்க. உள்ள வாங்க. ஏன் அப்படி அவசரமா வந்தா என்னமாங்க பெரிய இடத்துல போன காரியம் என்னன்னு கேட்கணும். அது ஒரு நல்லதோ கெட்டதோ கேட்டுட்டு பேசிட்டு அதுக்கு பிற்பாடு ஆண்டு அமர்ந்து வாங்கும். ஆள் இல்லாத நடை நீக்கிட்டு வெளியே வந்துடாதீடியோ. நான் அதையே நீக்க வேண்டியது நான் காட்டுறதே இல்லைங்க. இப்படியாச்சு வேலை. சரி, எதுக்கு பாங்க இரு. நான் போயிட்டு வரவையெல்லாம் ஜாத்தி கவுண்டர் விட்டு பெரிய வீட்டு கவுண்டர் வரவையெல்லாம் ஜாத்தி வச்சுக்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு வாக்க சந்தேகப்பட்டு கதவை உடச்சுக்கிட்டு வந்துருவாங்க. நாலு பறவைங்க கதவை திறந்து வச்சிருந்தா ஒண்ணும் இல்லை. நாம வரமாட்டாங்க. சரி, யதார்த்தம் அப்படின்னு போயிடுவாங்க. சரி, அப்படின்னா பாக்க நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். சந்தோஷம். பாய். அப்படி சரி, என்ன வித வாராரா சோசி யாராவது சமையோ வாழாரே நானே அந்த தாவு கண்டாவே வளநாட்டு வாழ்க்கைக்கு ஜோதியர் வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. அது கண்ட தாமரையறிஞர் நாச்சிதான். சரி, இன்னும் ஜோதியர் வந்து விட்டார். ஐயர் வந்துட்டாரு. ஆமா ஆமா, வாங்க 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 அப்படின்னு சொல்லித்தானே வருங்கள் என்று சொல்லி வரவேற்று அப்படிதானே. வாங்க சாமி. ஐயர் வாங்க 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 உடனே ஏதோ சொன்னீங்களா? வாங்க வாங்க வாங்க.